நாம பேசுற சொற்கள் சாதாரணமான உச்சரிப்புகள் அல்ல. அவை பிரபஞ்ச வெளியில் நீடித்த ஒரு அதிர்வெண்ணை கொண்டவை. பெரும்பாலும் நாம இத உணராமல் கவனக்குறைவாக பேசிவிடுகிறோம். நம் சொற்கள் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை கூட அறியாமல் பேசிவிடுகிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம தொடர்ந்து பேசும் சொற்களே நம்ம இருப்பு நிலையை, அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங்க வடிவமைக்கின்றன. அவை நம் உள்ளார்ந்த உலகத்தின் பிரதிபலிப்பாக செயல்படுகின்றன. துரதிர்ஷ்டவசமாக பலர் தங்கள் சொற்களில் உள்ள சக்தியை உணர்வதே இல்லை. அதன் விளைவுகளை புரிந்து கொள்ளாமல் யோசிக்காமல் பேசுகிறார்கள். ஒருவர் தினமும் வறுமை, உதவியற்ற நிலை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் அந்த சொற்கள் பிரபஞ்ச வெளியில் கலந்து அவரது ஆழ்மனதை, சப்கான்ஷியஸ் மைண்ட பாதிக்கின்றன. நம்மளோட ஆழ்மனம் நல்லது கெட்டது என தீர்ப்பு சொல்லாது. நமக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை அது கணக்கிலெடுக்காது. நாம நம்பி உணர்ந்து வெளிப்படுத்தும் அனைத்தையும் அது நம்பிக்கையுடன் வெளியில் கொண்டு வருகிறது. அதனால்தான் நம்ம சொற்கள் மிகப்பெரிய சக்தி கொண்டவை. அவை நம் வாழ்க்கை யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. நெவில் கடாட் கூறிய லா ஆஃப் அசம்ஷன், அதாவது நாம எதை நம்புகிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாகிறது என்ற கருத்தே இதன் அடித்தளம். நாம அறியாமலேயே பேசும் சொற்கள் நம் உள்ளார்ந்த மறைந்த நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன. அந்த நம்பிக்கைகளே நம் தினசரி அனுபவங்களாக வெளிப்படுகின்றன. ஜோசப் மர்ஃபி ஒருமுறை கூறினார், நீங்க உங்க ஆழ்மனதில் விதைப்பது போலவே உங்க உடலிலும் சூழலிலும் அறுவடை செய்வீர்கள். ஒருவர் நாள் முழுவதும் பலவீனத்தை பற்றி பேசினால் அந்த பலவீனம் அவரின் வாழ்க்கையில் தெளிவாக வெளிப்படும். அதேபோல் அன்பில்லாமையை நிலைத்து பேசினால் அதுவே மேலும் மேலும் அவரை தேடிவரும். ஆழ்மனம் தீர்ப்பு வழங்காது. அது உண்மையா பொய்யா என்று ஆராயாது. அந்த வேலை நம் சிந்தனை மனத்திற்கு உரியது. நான் இனிமேல் துக்கமாக இருக்க விரும்பவில்லை என்று நீங்கள் சொன்னால் உங்க ஆழ்மனம் அந்த சொற்களையும் அதிலுள்ள உணர்ச்சியையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. இப்போ நீங்க கேட்கலாம், நான் மகிழ்ச்சியை விரும்புகிறேன், ஆனால் ஏன் இன்னும் துக்கமே வருகிறது என்று. நெவில் கடாட் சொல்வதென்னவென்றால், நாம விரும்புவதை வெளிப்படுத்தவில்லை, நாம இருப்பதை வெளிப்படுத்துகிறோம். அதனால நான் இனிமேல் துக்கமாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லாம, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் அற்புதமாக உணர்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்போது நீங்க மகிழ்ச்சியை எதிர்காலத்தில் வேண்டவில்லை, மகிழ்ச்சியான நிலையை இப்போதே அறிவிக்கிறீர்கள். அதுவே ஒரு வலுவான உணர்ச்சி அடித்தளத்தை உருவாக்குகிறது. வெறும் செல்வம், வளம் பற்றி பேசுவதால் மட்டும் போதாது. உள்ளார்ந்த நிறைவின் உணர்ச்சி அவசியம். உங்களிடம் இருப்பதற்காக நன்றியுணர்வு வளர்த்தால், வளமான மனநிலையை ஏற்றுக்கொண்டால் உங்க பேச்சிலேயே மாற்றம் தெரியும். புகார்கள் குறையும், நன்றியுணர்வு அதிகரிக்கும். அதனால நாள் முழுவதும் நீங்க பேசும் சொற்களையும் அவற்றுடன் இணைந்த உணர்ச்சிகளையும் கவனியுங்கள். அப்போது உங்க நம்பிக்கைகள் உங்களை எப்படி இயக்குகின்றன என்பதை புரிந்து கொள்வீர்கள். எதிர்மறை விஷயங்களை நகைச்சுவையாக பேசுவதும் சப்கான்ஷியஸ் மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உள்ளார்ந்து அதிரும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு நாள் ஏதோ ஒரு வடிவில் வெளிப்படும். இந்த நிலையில் புகார் செய்வது மிகவும் தீங்கு விளைவிக்கும் பழக்கம். நீங்க புகார் செய்வதன் மூலம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கே உயிர் சக்தியை கொடுக்கிறீர்கள். இதையே மகிழ்ச்சியற்ற தம்பதிகளில் பார்க்கலாம். அவர்கள் புரிதலை விட புகார்களை அதிகம் செய்வதால் துக்கத்தின் சூழலில் சிக்கிக் கொள்கிறார்கள். இதிலிருந்து வெளியே வர உங்க சொற்களை சக்தி வாய்ந்தவையாக மாற்றுங்கள். நான் ஜெயிப்பேன் என்று நம்புகிறேன் என்று சொல்லாமல், நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் என் சிறந்த முயற்சியை செய்வேன் என்று சொல்லாமல், நான் அற்புதமாக செய்து முடிப்பேன் என்று சொல்லுங்கள். இந்த சிறிய மாற்றமே உங்க இருப்பில் உயிர் ஊட்டுகிறது. ஒருவரின் சொற்களே அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. அவை அவரது உள்ளார்ந்த நிலையின் பிரதிபலிப்பு. உலகத்திற்கும் அவரது சப்கான்ஷியஸ் மனத்திற்கும் அவர் யார் என்பதை அறிவிக்கும் அறிவிப்பு. அதனால் பேச்சில் கவனம் அவசியம். உங்க உள்ளார்ந்த உரையாடலை அன்பின் அதிர்வெண்ணுடன் ஒத்திணைக்கவும். உங்களுடன் நீங்களே கருணையுடனும் அன்புடனும் பேசுங்கள். அப்போது நீங்க விரும்பும் வாழ்க்கை மெல்ல மெல்ல வெளிப்படும். உங்க சொற்கள் கவனிக்கப்படாமல் போகவில்லை. சந்தேகமிருந்தால் உங்களைச் சுற்றியுள்ள மக்களின் உரையாடலை கவனியுங்கள். பொருளாதார சிரமத்தில் இருப்பவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? செழிப்பில் இருப்பவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? இங்கே ரிசல்ட்டை சொல்ல வேண்டிய அவசியமில்லை.
வறுமையில் செல்வத்திலும் இருவரிலும் இருப்பவர்களின் வேறுபாடு அவர்கள் இருக்கும் மனநிலைகளில்தான். மாற்றம் வேண்டுமென்றால் ஆழ் மனதின் உலகில் புதிய மொழியுடன் வாழ ஆரம்பியுங்கள். மாற்றம் விரைவாகவும் தெளிவாகவும் நிகழும். ஹெர்மீஸ் ட்ரிஸ்மெஜிஸ்டஸ் கூறியது போல, மனிதனுக்கு சொல் மற்றும் மனம் கொடுக்கப்பட்டன. அவை அவனை அமரர்களாக சமமாக்குகின்றன. நம் சொற்கள் என்றென்றும் நிலைக்கும் சக்தி கொண்டவை. உடல் முடிந்தாலும் சொல் மற்றும் மனம் தொடரும். அதனால உங்க சொற்களை மந்திரம் போல பயன்படுத்துங்கள். அன்பை பேசுங்கள், அன்பை அனுபவிப்பீர்கள். வெறுப்பை பேசினால் அதே சூழல் உருவாகும். இந்த உலகம் உங்க உள் மனதின் கண்ணாடி. உங்க கற்பனைக்கு உருவம் கொடுக்கும் சக்தி உங்களிடமே இருக்கிறது. உங்க விழிப்புணர்வை உயர்த்துங்கள். உள்ளிருக்கும் அமர சக்தியை எழுப்புங்கள். அப்போது நீங்க மட்டுமல்ல, உலகமும் மாறும். உங்க சொற்களில் ஒரு மந்திரத் தொடுகளை கொண்டு வாருங்கள். பூமியிலேயே சொர்க்கத்தை உருவாக்குங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.